என்ன ஒரு உண்மை கதை தவறவிடாதீர்கள். ஒரு வகுப்பறையில் குறும்புத்தனத்தின் போது ஒரு மாணவர் தனது வகுப்பு தோழனின் முதுகில் அவனுக்கு தெரியாமல் நான் முட்டாள் என்று எழுதப்பட்ட காகிதத்தை ஒட்டி மற்ற வகுப்பினரிடம் பையனிடம் சொல்ல வேணா என்று கேட்டுக்கொண்டார். இதனால் மாணவர்கள் சிரிக்க ஆரம்பித்தனர். மதியம் கணித வகுப்பு தொடங்கியது. அவர்களின் ஆசிரியர் கரும்பலகையில் கடினமான ஒரு சூத்திரத்தை எழுதினார். ஸ்டிக்கர் ஒட்டிய சிறுவனை தவிர வேறு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. மற்ற மாணவர்கள் எதற்காக சிரிக்கிறார்கள் என்று புரியாத சிரிப்புகளுக்கு மத்தியில் பலகையை நோக்கி சென்று விடையை எழுதினார் அந்த மாணவர். ஆசிரியர் அவருக்கு தட்டி கொடுக்கும்போது முதுகில் இருந்த காகிதத்தை பார்த்து அதை அகற்றினார். ஆசிரியர் அவனிடம் சொன்னார், உனது வகுப்பு தோழன் உனது முதுகில் ஒட்டிய காகிதத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறாய். பின்னர் ஆசிரியர் வகுப்பில் மற்ற மாணவர்களை பார்த்து கூறினார், இந்த செயலுக்கு நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன் 2 விஷயங்களை சொல்கிறேன். முதலில், உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க உங்களை சுற்றியிருக்கும் மக்கள் பல மோசமான வார்த்தைகளால் உங்கள் மீது லேபிள்களை வைப்பார்கள். உதாரணமாக, உன்னால் முடியாது, உனக்கு திறமை பத்தாது, ஜெயிக்க பணம் வேண்டும், அவர் தோற்றுவிட்டார், நீயும் தோற்றுவிடுவாய், இது நடக்காது, இது முடியாது, இப்படி பல. உங்கள் வகுப்பு தோழருக்கு அந்த காகிதத்தை பற்றி தெரிந்திருந்தால் கேலி செய்வார்களோ என பயந்து அவர் கேள்விக்கு பதிலளிக்க எழுந்திருக்க மாட்டார். வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மக்கள் உங்களுக்கு கொடுக்கும் லேபிள்களை புறக்கணித்து அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கற்றுக்கொள்ளவும் வளரவும் உங்களை மேம்படுத்தவும் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரண்டாவதாக, அந்த ஸ்டிக்கரை பற்றி அவரிடம் சொல்ல இவ்வளோ பேரில் அவருக்கு விசுவாசமான நண்பர் ஒருவர் கூட இல்லை என்பது தெளிவாகிறது. உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, அவர்களில் எத்தனை பேர் உங்களுக்கு நம்பிக்கையாக உற்ற துணையாக ஆபத்தில் தோள் கொடுத்து நிற்கிறார்கள் என்பதே முக்கியம். பின்னாலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய, உங்களை கண்காணிக்கக்கூடிய, உங்களை பாதுகாக்கக்கூடிய, அதோடு உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்ட நண்பர்கள் உறவினர்கள் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் தனியாக இருப்பது மிகவும் நல்லது. மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் லேபிள்களை புறக்கணித்து வெற்றி நடைபோட தயாராகுங்கள். என்ன ஒரு உண்மை கதை தவறவிடாதீர்கள். இது உங்களுக்கு தயக்கமில்லை, தோல்வி இல்லை,